இலங்கையும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் இலங்கையும் அங்கு இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை களை எடுக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. அண்மையில் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இணைந்து ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது. ரணில் விக்ரமசிங்கா அதுக்கு பிறகு இந்திய தூதுவரை சந்தித்தது. இந்திய தூதுவர் சென்று ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது. நாமல் ராஜபக்சவின் இந்திய விஜயத்துக்கும் அனுரகுமார திசாநாயக்காவின் பயணத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதன் பின்பு நாமல் ராஜபக்ச மீது போடப்பட்ட வழக்கு, அதற்கு பிறகு இந்த அரசாங்கம், நாங்கள் இதில் பேசும்போது கூறியிருந்தேன், இந்த உங்கள் நிகழ்ச்சியில், எதிரியை நீங்கள் நண்பனை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும், எதிரியை மிக அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று. எதிரியை மிக அருகில் வைத்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கா. அதைத்தான் இந்தியாவை அவ்வாறு தான் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவேதான் சுரேஷ் சாலே மேஜர் ஜெனரல் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இந்த புனித ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டாலும் இந்த அரசு பதவியேற்ற போது கூட அவர் பிரதம புலனாய்வுத்துறை அதிகாரியாகத்தான் இருந்தார், 2019ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரையில். அப்ப அவற்றை கைது என்னென்று சொன்னால், புனித ஞாயிறு தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, தங்களுக்கு எதிரானவர்களை யார் யார் என்று இந்த அரசு மெல்ல மெல்ல மோப்பம் பிடித்து அவர்களை இல்லாது செய்யும் ஒரு நடவடிக்கையைத்தான் தொடரப்போவதாக அதைத்தான் நான் உணர்கின்றேன். நீங்கள் கேட்டது போல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்குமா என்று சொன்னால், கிட்டத்தட்ட துபாய், இந்த அரபு நாடுகள், ஒரு சில நாடுகள், துபாயாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியாக இருக்கலாம், அவர்கள் என்ன செய்தார்களோ, அதாவது அமெரிக்காவுடன் இணைந்துதான் அவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு போனார்கள். இப்ப அதே ஒரு நிலைமையில் தான் தற்போதைய அரசு நிற்கின்றது. அப்ப அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியத்தின் கடற்படை தளபதியின் வரவுகள், IMF தலைவர் கூட இந்தியாவுக்கு ஒரு மீட்டிங்குக்கு வந்தவர், அதில் ஓடியந்தோர்க்க இலங்கையை மட்டி பார்த்துட்டு போனது என்று சொல்லி பார்க்கும்போது, இலங்கை ஏதோ ஒரு இலங்கை அந்த நிலையை, அதாவது மேற்குலகம் சார்ந்த நிலையை எடுக்குமாக இருந்தால் இது சாத்தியமில்லை என்று கூற முடியாது.